வாங்க மகளே என் மருமகளே இன்னைக்கு ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். தம்பி மா முதுகுலத்தூர் வரைக்கும் போகணும். பேங்க்ல கொஞ்சம் வேலை இருக்கு. போய் சரிங்கம்மா. என்ன சின்ன தம்பியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அம்மாவோட இது மாதிரி கோயிலில் போயிட்டு அந்த தாலி கழட்டணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சின்ன தம்பி வேற ஏதாவது வேலை இருக்கா? இல்லம்மா நான் போய் ஏண்டா இமுட்டு பதட்டமா பேசுற? சின்ன தம்பிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கரெக்டாக துளசி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தம்பியை காப்பாற்றிடுறாங்க. சின்ன தம்பியை நான் தான் கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். இப்போ நீங்க பேங்க்குக்கு போங்கன்னு சொன்னதும் நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொன்னான்னு என்கிட்ட சொல்றதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அபிராமியும் அவள் தான் கோயிலுக்கு போகிறாங்க, நீ கோயிலுக்கு போயிட்டு வாங்குறா. இல்லைம்மா நான் உன் கூடயே வரேன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. என்ன துளசியை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா. தனியா போயிட்டு வந்துக்கிறேன். சின்ன தம்பி உங்க கூடவே பேங்க்குக்கு வரட்டும். எல்லாம் டைமுக்கு போனாதான் சரியா வரும். நீங்க கிளம்புங்க. பேங்க்லாம் டைமுக்கு போனால் தான் பணமாக இருந்தாலும் எந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க வைக்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு வந்துடுறேன் அத்தை, போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் வாங்கம்மா நம்ம கிளம்பலாம். துளசியும் பார்த்தீங்கன்னா இப்போ சைக்கிள்லேயே நீ ஒன்றும் பயப்படாத, நீ அம்மா கூட போ, நான் போயிட்டு கோயில் உண்டியில் தாலியை போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம துளசியும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமி நல்லா வேண்டிக்கிறாங்க. என் கழுத்துல சின்ன தம்பிய தாலி கட்ட வச்சு பாவம் இல்லையா சொன்ன ஒரு வார்த்தைக்காக அதையாவோ ஏன் சாமி இது மாதிரி சின்ன தம்பியை என் கழுத்தில் இப்படி தாலி கட்ட வச்சு அவரை இப்படி ஒரு விஷயத்தில் மாட்டி விட்ட, சின்ன தம்பி ரொம்ப என் பாவம், அவர் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணிய மாலிய என் கழுத்துல கட்ட வச்சு பதட்டத்துல வச்சிருக்கியே தாலியால. சின்ன தம்பி ரொம்ப பாவம், அவன் இது மாதிரி அம்மா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான், ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாட்டி விட்டியா அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட புலம்பிட்டுறாங்க. அவர் வீட்டை விட்டு போயிடலாங்கிற முடிவுக்கு வர விஷயத்துல அத்தை காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. ஏத்துதான் தப்பா பேசுவாங்க. ஏறின தாலின்னு சின்ன தம்பி மட்டும் என் கழுத்தில் தாலி கட்டினான்னு அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா காது கொடுத்து கேட்க மாட்டேன், சின்ன தம்பி இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால சொல்ல முடியுமா? உசிர காப்பாத்தணும்னு நினைச்சுதான் கட்டிட்டாரு. சாமி கயிற சாமி கிட்டே ஒப்படைச்சு. அதாவது சின்ன தம்பி இது மாதிரி என் உசுரை காப்பாற்றணும்னு நினச்சி தான் அந்த இக்கட்டான நிலைமையில என் கழுத்தில் தாலி கட்டிட்டாரு, அவர் எதுவும் பழி வாங்கிட்டாரு சாமி அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. நான் இந்த தாலியை கழட்டுறதால தம்பிக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஒரு பேத்துக்கணும். துளசியும் நான் இந்த தாலி கழட்டுறதுனால சின்ன தம்பிக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி கழட்டுறாங்க. நம்ம துளசியும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த தாலி கழட்ட போகிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்போ சேது சொன்ன அந்த விஷயம்லாம் நான் வருது, இந்த தாலியை கழட்டவே கூடாது. சின்ன தம்பி தான் உனக்காக நீ என்ன வந்தால் இந்த தாலி கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா துளசிக்கு ஞாபகம் வருது. அக்கா முடிஞ்சது செண்பகம். ஒருவேளை மாடியில் இருப்பாங்களோ. சின்ன தம்பி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்கே துளசி அம்மாவை காணும்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாங்க. தேடிக்கிட்டு இருக்கேன். அது நீ வீட்டில் என்னடா வேலை? வெளியில் தோட்டத்தில் இருப்பார்ல. நம்ம பாண்டியும் சின்ன தம்பி எதையோ தேடிட்டு போய் யாரை தேடிட்டு, அது ஒன்று சர்க்கரையை தேடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே எஸ்கேப் ஆகுறாங்க. சொல்லிட்டு போறான். தேவா தேடுறான்னு நினைக்கிற? உனக்கு தெரிஞ்சதுனால தான் நீ டென்ஷன் ஆகுற. தேடுறான்னு தெரிஞ்சுதானே? அதாவது சின்ன தம்பி யாரை தேடுறானா இது மாதிரி துளசி தான் தேடுறான், அந்த விஷயம் உனக்கும் தெரியும், அதனால தானே டென்ஷனாக இருக்காங்கிறாங்க. ஒரு வேலைக்காரன் கிட்ட போட்டி போடுற மாதிரி ஆயிடுச்சு உன்னால. துளசியை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஐடியா இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ மாதிரி என்ன பிளானில் இந்த மாதிரி மாலெல்லாம் போட்டுருன்னு தெரியும், இது மாதிரி நல்லவங்க நடிச்சு துளசியை கல்யாணம் பண்ணலாம் தானே நினைக்கிற. ரெண்டு பேரையும் வீட்டு விட்டு கிளப்புறது தான் இந்த சொத்து முழுசா ஆட்டை போட்டுடலான்னு சொல்லிட்டேனா? ஆமாம், கரெக்ட். அதாவது நீ ஒன்றையுமே தனியாக பிளான் பண்ணி இந்த சொட்டை வந்தையும் ஆட்டை போட்டலான்னு நினைக்காரு, அது நடக்காது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அனுபவிக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டேன். தாலியை கட்டி கோவில் உண்டியலில் போட்டுட்டீங்களா? நம்ம சின்ன தம்பியை துளசி இதை தனியாக வந்து தாலி கழட்டி கோயில் உண்டியலில் போட்டிங்களாங்கிறாங்க. நம்ம துளசி என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. சின்னம்மா எனக்கு போன உசிறு வந்த மாதிரி இருக்கு. கழுத்தில் தாலி கட்ட வந்ததை அவங்களால இன்னும் ஜீர்ணிக்கவே முடியல சின்னம்மா. நான் உங்கள் அதாவது அம்மாவும் காரில் வரப்பையும் அந்த பவானி எப்படி துளசி கழுத்தில் தாலி கட்டினா அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் பேசிட்டு கோபமாக வந்தாங்க. நல்ல வேலை நீங்கள் கழட்டி கோயில் உண்டியில் போட்டிங்க, அதுவே எனக்கு போதுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அந்த தாலி இப்போ உங்கள் கழுத்தில் இல்லை, நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். நீங்களும்
இனி அந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்துடலாமா, இனி நம்ம நிம்மதியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி இங்கே போகிறாங்க. என்னால இதை கழட்ட முடியலங்க. ஆனாலும் துளசி பார்த்தீங்கன்னா அந்த தாலியை கழட்டி உண்டியலில் போடாமல் அவங்க ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் சொன்னதுனால பார்த்தீங்கன்னா தாலியை கழட்டாமல் இருக்காங்க. நான் ஏத்துக்கலான்னு எனக்கு மனசுல ஒரு எண்ணம் வருது. ஷா, அது சரின்னு தான் தோணுது. அதாவது நீங்கள் சொன்னபடியே நான் சின்ன தம்பி இதை ஏற்றுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அவன் பழைய வயசு அந்த சின்ன வயசு அம்முவும் நான் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யோசிச்சாலே சின்ன தம்பியை ஏத்துக்கிட்டா அத்தை புரிஞ்சுப்பாங்களா? அவங்க தான் எனக்கு தெளிவான ஒரு முடிவை கொடுக்கணும். அதாவது அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி சின்ன தம்பி இது மாதிரி நான் ஏற்றுக்கிட்டா அத்தை புரிஞ்சுப்பாங்களா, எதுவும் சின்ன தம்பிக்கு பிரச்சனை வராதுலே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. துளசி அவங்க ஹஸ்பண்டை வேண்டிக்கிறாங்க, நீ தான் ஒரு நல்ல முடிவு கொடுக்கணுன்ட்டு. அப்போ அவங்க ஃபோட்டோவில் இருந்த அந்த செவந்தி பூ பார்த்தீங்கன்னா கீழே விழுவுது. அதை பார்த்து துளசி சந்தோஷப்படுறாங்க. அம்மா, உன்னை ரூம்ல தானே இருக்க சொன்னேன், மொட்டை மாடியில வந்து நிக்கிற. நாலு மூச்சோட அடைஞ்சிருக்க முடியல. துப்பாக்கி எடுத்துட்டு வந்தான்னு பார்த்து நம்ம பவானியும் பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்க முடியாமல் வெளில வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சிவகாமியை வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு சந்தேகம், சுமியோட கதையை மொத்தமா முடிக்கிறதுக்கு தானே தீர்க்க நினைச்சு தானே நீ விஷத்தை கலந்து போய் சேர்ற மாதிரி. ஆனால் அந்த திருத்தத்தில் அந்த அபிராமியோட உயிர் கொல்றதுக்கு தானே பார்த்தேன், அப்புறம் எப்படி அவர் உயிர் பொழைச்சா அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. இருக்கலாம்ல விஷம்னு சொன்னாமா, கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு பிசகி மூச்சு அடங்கும்னு சொல்லிதாம்மா கொடுத்தான் உங்க முன்னாடியே வச்சு. அதாவது நானும் அதை தான் நினச்சேன், அது ரொம்பவுமே விஷத்தன்மை வாய்ந்ததுன்னு அந்த காட்டில் உள்ளன்னு சொன்னாமல், ஆனால் கொடுத்து எப்படி பொழைச்சாங்க என்னதுன்னு தெரியலமாங்கிறாங்க. அவங்க முன்னாடி வச்சே நான் துளசி கழுத்தில் தாலி கட்ட துணிஞ்சேன். சூளத்தாலே அடிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் விழுந்தாங்கம்மா. ஆனால் அவங்க அந்த சாப்பிட்டுட்டு மயக்கத்தில் இருப்பாங்க. அந்த சமயத்தில் நான் துளசி கழுத்தில் தாலி கட்டலான்ட்டு இருந்தேன், ஆனால் அந்த நடக்காமல் போச்சோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, விழுந்தவ எப்படி பொழைச்சா? ஹாஸ்பிட்டலுக்கே போகலையாமே, நீ கொடுத்த விஷம் வேலை பார்த்துச்சா? நீ சொல்கிற மாதிரி அது ரொம்ப விஷத்தன்மை வாங்கினா, ஆனால் அவங்க கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகல, எப்படி இந்த பரஞ்சோதியை காப்பாற்றுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மாவை காப்பாற்றுனது பரஞ்சோதி ஐயா இல்லைம்மா. எப்படி? ஆமாம்மா, வீரபாண்டிபுரத்துக்கு. அதாவது பவானி பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி ஐயாவும் காப்பாற்றலை, துளசி தான் கஷ்டப்பட்டு காப்பாற்றினா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. வீரபாண்டிபுரத்துக்கு பவானி நடந்த எல்லா விஷயத்தையுமே சிவகாமிகிட்ட சொல்கிறாங்க. இதை வச்சு பார்த்தீங்கன்னா சிவகாமி ஏதாச்சும் உண்மையை கண்டுபிடிப்பாங்களா என்னன்னு வெயிட் பண்ணி வைப்போம். இந்த எபிசோட் பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.